ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. உங்கள் உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு வாரம் மட்டுமே இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள். உடம்புல நல்ல புது ரத்தம் ஊற ஆரம்பிக்கும், ஹீமோக்ளோபின் அளவும் அதிகமாகும், உங்களுடைய ரத்தமும் நல்ல தூய்மை அடைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமடியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய வேலையை தான் ரத்தம் செய்கிறது. அந்த ரத்தம் தூய்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த தூய்மையற்ற ரத்தம் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு, உதாரணத்துக்கு கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகங்களுக்கு செல்லும்போது அதுவும் எளிதாக பழுதடைய ஆரம்பிக்குது. இதனால தான் நமக்கு எண்ணற்ற நோய்களும் வர ஆரம்பிக்குது. இந்த ரத்தத்தை ரொம்ப எளிதாக சுத்திகரிக்கலாம். நம்ம உடம்புல ரத்தம் தூய்மை இல்லாமல் இருக்குன்றத நம்ம ரொம்ப எளிதாக தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு அதிகப்படியான முகப்பருக்கள் இல்லைன்னா உடம்புல கொப்பளங்கள், தடிப்புகள் அந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் குறைபாடு இருந்தாலும் சரி, தூய்மையற்ற ரத்தம் இருந்தாலும் சரி, வாந்தி, குமட்டல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். இந்த குறைபாட்டை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதற்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கேரட் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. கேரட்டில் இருக்கக்கூடிய தோல்களை நீக்காதீங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டு தோலை நீக்கிட்டு அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்செடுத்த இந்த விழுதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி. இப்போ இதில் பாதி அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் இதில் வெல்லம். வெல்லம் 2 வகையான வெல்லம் இருக்கு. மண்டை வெல்லம் சொல்லுவாங்க, இல்லைன்னா பாகு வெல்லம் சொல்லுவாங்க. இன்னொன்று சக்கரை வெல்லம் சொல்லுவாங்க, இல்லைன்னா வெள்ளை வெல்லம் சொல்லுவாங்க. வெள்ளை வெல்லம் பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அடர் ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி வெல்லம் இருந்தால் பார்த்து பயன்படுத்திக்கங்க. இதில் தான் அதிகப்படியான இரும்பு சத்துக்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஹீமோக்ளோபின் அளவை இன்ஸ்டண்ட்டாகவே அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. உங்களுக்கு வாந்தி, மயக்கம், செரிமானத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. இப்போ இதை நீங்கள் தினமுமே காலையில் வெறும் வயிற்றுல இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரணும். எல்லாருமே குடிக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது. இது நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இதை நீங்கள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஹீமோக்ளோபின் அளவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிச்சிருக்கும். அதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு முறை இதை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நாகரிக உலகத்தில் நிறைய நச்சு கலந்த உணவுகளை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோன்னு சொல்லலாம். அதனால் நம்மளுடைய ரத்தமும் தூய்மை இல்லாமல் இருக்குது. இந்த ரத்தத்தை தூய்மை அடையிறதுக்காக நம்ம வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கும் போது நம்மளுடைய ரத்தமும் நல்ல தூய்மை அடைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பீட்ரூட் மற்றும் கேரட்டில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நைட்ரேட்டுகள் இருக்குது. இது நம்முடைய இரத்தத்தை சுத்திகரிக்கும் என்சைம்களின் உற்பத்தியை ரொம்ப வேகமாக அதிகரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்முடைய ஹீமோக்ளோபின் அளவும் வேகமாக அதிகரிக்கும். நம்முடைய கல்லீரலுடைய செயல்பாடும் நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்ததாக இதில் பயன்படுத்தியிருக்க வெல்லம் இயற்கையாகவே ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான இரும்பு சத்துக்களும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பிளட் கிளாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கங்கே உடம்புல ரத்த ஓட்டம் தடைபடும். அதாவது ரத்த கட்டிகள் அங்கங்கே இருக்கும். அந்த ரத்த கட்டிகளை உடைத்து எறிந்து விட்டு அந்த ரத்த ஓட்டத்தை உடலில் நல்ல வேகமாக பாயறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது. இது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த pH லெவலை சராசரியாக வச்சுக்கிறதுக்காக உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை மிக வேகமாக அகற்றக்கூடிய தன்மையும் இந்த விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை சாறில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்கள் மற்றும் பல நச்சுக்களை கொள்ளும் தன்மையும் இந்த விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை சாறில் இருக்குது. நீங்கள் ஒரு முறை ஒரு வாரம் மட்டுமே இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவும் நல்லா அதிகரிக்கும். உங்களுடைய ரத்தமும் நல்லா சுத்தமாக இருக்கும். உங்களுடைய ஸ்கின்னும் ரொம்பவே ஷைனிங்காக க்ளோவாக இருக்கும். பொதுவாகவே இதை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் அந்த முடி உதிர்வு பிரச்சனையும் நின்றுடும். உங்களுடைய ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்புல நல்ல ஒரு புது ரத்தம் ஊற ஆரம்பிக்க நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வேலை செய்ய ஆரம்பிக்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. Thank you.